வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நாம் ஆவிக்குரிய ஆராதனை என்ற காரியத்தை குறித்து ரோமர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் இருப்பது அவசியம் என்று நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஆராதனை என்று பவுல் எழுதுகிறார். இந்த ரோமர் நிருபத்திலே 11 அதிகாரங்களை மிக வித்தியாசமாக ரட்சிப்பை குறித்தும், ரட்சிப்பின் உறுதியை குறித்தும், ரட்சிப்பிலே நிலைத்திருப்பதை குறித்தும், ரட்சிப்பின் மகிமையை குறித்தும் எழுதின பவுல் இந்த இடத்திலே அந்த ரட்சிப்பிலே நாம் தொடர்ந்து எப்படி நடக்க வேண்டும் என்பதை 12ஆம் அதிகாரத்திலே ஒரு நடைமுறை ஆலோசனையின் பகுதியாக ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் போது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்ப உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் ஒப்புக்கொடுங்கள்னு சொல்லும்போது அதே பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வசனத்தில் சொல்லும்போது பாவத்தை தூண்டுகிற அந்த பழைய மனுஷனை களைஞ்சி போடுங்க. நமக்குள்ள பாவம் வாசம் செய்துன்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த பழைய மனுஷனை களைஞ்சி போடுங்க. அந்த பாவ பழக்கங்களை களைஞ்சி போடுங்க. பாவ சுபாவங்களை விட்டு விடுங்க. அதுக்கு பதிலா கடவுளை பிரியப்படுத்துகிற புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே பழைய மனிதனை களைந்து போடணும், புதிய மனிதனை தரித்து கொள்ளணும்னு சொல்லும்போது கடவுளுக்கு ஏற்காத பாவ சுபாவமுள்ள மனிதனை களைந்து தேவனுக்கு ஏற்ற தூய்மையான வாழ்க்கையுள்ள, தேவனுக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து கொண்ட ஒரு பரிசுத்த மனிதனை தரித்து கொள்ளணுங்கிறத பவுல் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய உடல் கடவுளுக்கு பிரியமானதா இருக்கணும். அப்ப அதிகமான சாப்பாடு, அதிகமான தூக்கம் இல்லாம வேலை செய்யறது, அதிகமான பண ஆசை, இரவு பகலாக வேலை செஞ்சு உடலை கெடுத்து கொள்றது, இந்த மாதிரி பலவிதமான எல்லையின் இறுதியில, அதாவது ஒன்னா உடம்ப ரொம்ப பயபக்தியா என்ன பண்ணுவாங்க, உடம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உடம்புன்னு இருப்பாங்க. அதை பார்த்தா உடம்புக்கு அவங்க ஆராதனை செய்யற மாதிரி ஆயிரும். இங்க தேவன் என்ன சொல்றாரு? உங்க உடம்ப பரிசுத்தமா காத்துக்குங்க. உடம்ப தெய்வமாக்குறத பத்தி சொல்லல, அந்த உடம்புல நான் வாசமா இருக்கிறேன். கொரிந்தியர்ல சொல்லும் போது 1 கொரிந்தியர் 3:16-17 பரிசுத்த ஆவி உங்களில் வாசமா இருக்கிறதுனால நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. எதுங்க? நம்முடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். அப்படின்னா இந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம பரிசுத்தமா காத்துக்க வேணாமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள குடி இருக்கிறாரே, அதை பரிசுத்தமா காத்துக்க வேணாமா? அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஐயா நான் பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறேன், ஆனா என்னால முடியல. அதுக்குதான் 8ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து ஜீவிக்கணும், ஆவியினால நடத்தப்படணும், ஆவியானவருடைய உதவியை நாடணும், ஆவியானவருடைய உதவிக்கு விட்டு கொடுக்கணும். இது எல்லாத்தையும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமான ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? அப்ப பரிசுத்தமான ஜீவ பலினா என்ன அர்த்தங்க? ஒவ்வொரு நாளும் நமக்கு பிடிச்சத செய்யாம இறைவனுக்கு பிடிச்சத செய்யறது. கடவுளுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்கும் அதை செய்யறது. நமக்கு பிடிச்சத செய்யாம கடவுளுக்கு பிடிச்சத செய்யறது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றாங்க, நமக்கு பிடிச்சத செய்யாம அதை விட்டு விலகிறோம். தேவனுக்கு பிடிச்சது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம், ஆனா அதை நம்ம செய்யறோம். உலகத்துக்கு, மனிதர்களுக்கு, நமக்கு சுயத்துக்கு கீழ்ப்படியாம கடவுளுக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இப்படியெல்லாம் வாழ்றது பரிசுத்தத்திலே நம்மை வளரச் செய்கிறது. ஆகவே நம்முடைய உடல்களை பரிசுத்தமான ஜீவ பலியாக
நாம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால நம்முடைய உடல்களை கடவுளுக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான உடலாக பாதுகாக்க, பேணி காக்க தேவன் தாமே நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.